புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருடைய ஆணையின்படி கோவை மாவட்டத்துக்குட்பட்ட 3 மாவட்டங்களுடைய பொறுப்பாளர்கள் செயல்கள் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இங்கே பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் சேதுராமன் அவர்களும், அதே போல முகில் அவர்களும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் அருண்குமார் அவர்களும், அதே போல அம்மனரஞ்சன் அவர்களும் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மற்ற நிர்வாகிகளும் இதை நடத்தி கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு உறுப்பினர் அட்டை பொதுச் செயலாளர்களால் வழங்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 70% பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. கூடியவர்கள் முடிவடையும். அதற்கு பொறுப்பாளர்கள் இதுக்கு முன்னாலே ஒரு பொறுப்பாளராக பணியாற்ற அவர் இன்றைக்கி ஒவ்வொரு பகுதியாக போய் சென்று பார்க்கிறார். அதே போல் வருகின்ற 8ஆம் தேதி என்று இன்றைக்கு திமுக அரசு இங்கே இருக்கக்கூடிய மாநகர ஆட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளிலே இன்றைக்கு இதுக்கு முன்னாலே 100%, 150% வரி உயர்த்தி, அது மட்டுமல்ல வருடம் 6% கூடுதலாக வரி உயர்த்தி, அதே போல அதை செலுத்த தாமதமானால் 1% வட்டி என்று மிக மோசமான நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு கொரோனா வந்த பின்னால் இன்றைக்கு அனைத்து தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் எல்லாம் கடுமையான பிரச்சனைகள் இருக்கிறார்கள். வேலைவாய்ப்பு கிடையாது. அதே போல் மின்கட்டணம் கடுமையான உயர்வு. ஆகவே இன்றைக்கு இதையெல்லாம் கண்டித்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம், அதே போல் அறிக்கை மூலமாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை எடப்பாடியார் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதை எப்படி சிறப்பான முறையிலே இன்றைக்கு கோவை மாநகர், கோவை வடக்கு தெற்கு உட்பட்ட மாநகராட்சி 100 டிவிஷன், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நகராட்சிகள், பேரூராட்சிகளை எப்படி நடத்துவது என்று சிறப்பான முறையில் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் எழுச்சியான முறையில் நடைபெற்று இந்த விலை உயர்வை திமுக அரசு நிறுத்து என்ற வகையிலே இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வருகின்ற 17ஆம் தேதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக இயக்கம் 53 ஆண்டுகளுக்கு எடுத்து வைக்கப்படுகிறது. அதையும் எங்களது பொதுச் செயலாளர்கள் பொதுக்கூட்டங்களை அறிவித்து ஒவ்வொரு பகுதிக்கும் கொடியேற்றி இனிப்பு வழங்கி நலத்திட்டம் வழங்க வேண்டும் என்று அறிவித்துள்ளார்கள். அதையும் எங்களது மாவட்டங்களிலே 3 மாவட்டங்களிலே சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்து அதையும் சிறப்பான முறையில் கொண்டாடுகிறோம். இதுக்கெல்லாம் நடந்தது. ஆக மொத்தம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோவை மாவட்டத்துக்கும் எந்த திட்டம் திமுக தரவில்லை, தமிழ்நாட்டுக்கு தரவில்லை. இன்றைக்கு மக்கள் மிக கடுமையாக அவதியுற்றுள்ளார்கள். ஆகவே இன்றைக்கு எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார். இன்றைக்கு 3 வருடங்களாக கோவை மாவட்டத்தில் திட்டங்கள் வரவில்லை. விடுபட்ட செய்யாத திட்டங்களை எல்லாம் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து கோவை மாவட்டத்துக்கு செய்வோம் என்பதை தெரிவித்தார்.